ராஜா அண்ணாமலைபுரம்ல ஒரு கிரீன்வேஸ் ரோட். அந்த கிரீன்னா பசுமை, வேனா வழி. அதனால அதுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து பசுமை வழிச்சாலை அப்படின்னு வைத்து விட்டாங்க. ஆனா கிரீன்வே அப்படிங்கிறது கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அதிகாரியோட பெயர். அது தமிழ்ல பசுமை வழின்னு மொழிபெயர்ப்பது தப்பு. அவருக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய தோட்டமும் ஒரு பங்களாவும் இருந்ததுனால அந்த பெயர் வந்தது. இப்போ அந்த ரோடுக்கு 2 பெயர். ஒரு பகுதி டிஜேஎஸ் தினகரன் சாலை, இன்னொரு பக்கம் பிஎஸ் குமாரசாமி ராஜா சாலை. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிரீன்வேயோட காலத்துக்கு பிறகு அந்த அடையார் கடற்கரையில பல ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய பங்களாவை கட்டி கொண்டாங்க. அதுல ஒரு பங்களாக்கு புரோடி காசில் அப்படின்னு பெயர். இப்போ அதுதான் அரசு இசை கல்லூரியோட அலுவலகமாக இருக்கிறது. அது ஒரு காலத்துல 1940கள்ல சென்னை மாகாணத்துக்கு பிரதமராக இருந்த பி.எஸ். குமாரசாமி ராஜாவோட இல்லமாக இருந்தது. அதனால தான் அந்த ரோடுக்கு பி.எஸ். குமாரசாமி ராஜான்னு பெயர். டிஜிஎஸ் தினகரனுடைய ஜீசஸ் கால்ஸ் உடைய கட்டடமும் அந்த பகுதியில் இருக்கிறதுனால அவருடைய பெயரும் அந்த ரோட்ல ஒரு பகுதிக்கு கொடுக்கப்பட்டது.